ஜனநாயக ரீதியாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்தித்தால் அதிமுக தான் வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக தான் பெரிய கட்சி, அதனால அவங்க போறாங்கன்னா போட்டு ஆகுது. எதுங்க ஏங்க, அதுதான் நான் சொல்றேங்க. இப்ப வந்து ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான். அதை என்ஷூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால? 100% அளவுக்கு இல்ல, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும். ₹1 கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது. எல்லா செக் போஸ்டுமே நாங்க வந்து பாப்போம். இதுல பார்த்தோம், எங்க ஈரோட்ல செக் போஸ்ட் இருந்ததா? செக் போஸ்ட் இருந்ததா? சரளமா போயிட்டு வந்திருந்தாங்க. அப்ப இது படம் அந்த அளவுக்கு சரளமா நடமாட்டிட்டு இருந்தது. பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி, ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாம காலையில இருந்து சாயந்தரம் வரல அவங்களுக்கு வந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்து, இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்யற ஒரு கட்சி கண்டிப்பா தேர்தல் அரங்கேறும். அதனால இதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு அதிமுக கிடையாது. இதுல பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்கன்னா அவங்க என்ன நிலைப்பாடு? இல்ல, இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், குறிப்பா வந்து பூச்சாருடைய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு. அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.